குரு கணபதி வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச சனி சுக்கிர ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசியோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 2/9/2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 9:04 வரை மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணி 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணி 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அரசாங்க வகையில் தொழில் ரீதியாக இருந்த மேலதிகாரிகள் தொல்லைகளை எளிதாக நீக்கும் நாள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நாள். ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை உயர் அதிகாரிகள்கிட்ட சில தவறுகள் மூலியமாக திட்டு வாங்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். நீங்கள் செய்யாத தவறு கூட உங்களை திட்டுற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் உங்களுடைய நிலைப்பாட்டை உணர்த்தி, நான் கரெக்டாக தான் செஞ்சேங்க சார், இந்த விஷயம் இப்படி தான் சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும்போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட சாரிப்பா, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு திட்டேன் அப்படின்னு உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடந்த 2-3 நாட்களாக இருந்த மன உளைச்சலானது தீரும். அதே போல் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா காரில் ஏதோ கடன்னு ஒரு சவுண்டு வருது. இது வண்டி போயிட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து கொண்டு இருந்ததெல்லாம் மாறி பெரிய செலவு வச்சுச்சுரா, போச்சுரா, என்னடா பணமே நம்மகிட்ட கையில் இருப்பு கம்மியாக இருக்குது, பையில் பணமே வரமாட்டேங்குது, இந்த நேரத்தில் கார் இப்படி பண்ணுதே, டூ வீலர் இப்படி பண்ணுதேன்னு புலம்பிக் கொண்டு இருந்தவர்கள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு இன்று காரை, வண்டியை பழுது நீக்கம் செய்யும்போது, ரிப்பேருக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒன்றும் செலவில்லைங்க, சும்மா கொஞ்சம் தாங்க இந்த பேரிங் போயிடுச்சுங்க, இந்த மாதிரி ஏதாவது சின்ன செலவினங்களோடு உங்களுடைய வாகன பழுது நீக்கமானது நடைபெற்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாள். இந்த நல்ல நாளில் வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் முனீஸ்வரர், பாடிகார்டு முனீஸ்வரன் சொல்லுவாங்க. முனீஸ்வரனுக்கு அருகில் எங்கேயாவது ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தா அங்கே போங்க. முனீஸ்வரா, உனக்கு ஒரு குவார்டர் வாங்கி வைக்கிறோம் ஐயா, ஏதோ ஒன்று அதாவது ஒரு படையல் போடுற ஐயா, பண வருவாயே கம்மியாக இருக்கு, இந்த நேரத்தில் இந்த வண்டியெலாம் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது உங்களுடைய வாகன பழுது நீக்கமானது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் முனீஸ்வரரை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. ரிஷபராசிக்கு ரோகிணி நட்சத்திரம், கிருத்திய நட்சத்திரம், சந்திராஷ்டம். இந்த நேரத்தில் அன்றாட வேலைகளை செய்யணும், அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, நிலையான வருமானத்திற்காக உழைக்க போகிறீங்க. 10ஆம் இடத்துல சனியானப்பட்டவர் பல்வேறு குழப்பங்களை தந்தாலும், சில வேலை இழப்பீடுகளை தந்தாலும் அவற்றையெல்லாம் மாற்றி மிகப்பெரிய நிலைக்கு போயிட்டுருக்கீங்க. சனி வக்ரயோகம் அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்தில் 11ஆம் இடத்து சனி லாப சனி. அதே போல் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார் 2ஆம் இடத்துல. இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால தொழிலில் லாபம் குறைவாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா வேலைக்கான முழு ஊதியம் கிடைக்காது, முழு வருமானம் கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. கம்மியாக தான் இருக்குன்னா அதுக்காக வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா மன கஷ்டம் வந்துடும், பண கஷ்டம் வந்துடும். கிடைத்த வரை லாபம் என்று
கிடைக்கக்கூடிய லாபத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு லாபங்கள் நடைபெறும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்கள் சந்திராசிரமம் விடுபடுவதற்கு ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஆண்ட பரம்பரை, இவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. ஆனால் உலகத்திற்கே ஆண்டவர் யாருன்னா ஆளுமையான செவ்வாயின் காரகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் தான் சென்னிமலை. இந்த சென்னிமலையில் ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம எல்லாரும் படிக்கிறோம் இல்லையா கந்த சஷ்டி. அந்த கந்த சஷ்டியை பாலதேவராயன் சுவாமிகள் சென்னிமலை படிக்கட்டில் அமர்ந்து தான் எழுதினார். சென்னிமலை தான் அரங்கேற்றம் செய்தார். சென்னிமலை ஆண்டவர் தான் வணங்கினார். அப்படி கந்த சஷ்டி அரங்கேற்றம் செய்து யோகம் பெற்ற அந்த சென்னிமலை ஆண்டவரை வணங்கிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சந்திராசிரமம் விடுபட்டு சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன செய்யறாரு? இறை வழிபாட்டை மேற்கொள்ள வைத்து வாகன யோகத்தை தருகிறார். ரொம்ப நாளாக இந்த கார் வாங்கிட்டேன், அந்த காரை மாற்றம் செய்து அடுத்த நிலைக்கு செல்லலாம் நினைக்கிறேன், தொழிலில் மாற்றம் செய்கிறேன், ரொம்ப நாளாக மீடியா ஃபீல்டில் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதா இருந்தது, அது இப்போ கிடைக்குது, ரொம்ப நாளாக வெளிநாட்டு பயணத்தின் மூலியமாக சாதிக்கலாம்னு நினச்சேன், அது எனக்கு கிடைக்குது என்று நீண்ட நாள் தொழில் ஆசைகள், வாகன ஆசைகள் நிறைவேறும் நாள். நீங்கள் மிதுன ராசியாக இருந்து சனி வக்ரமானது வேலை செய்து 2வது திருமணத்திற்கு தயாராகி இருந்தால் 2வது திருமணம் கைகூடும் நாள். இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் தர்மபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சணகாசி கால பைரவர், காசியில் இருக்கக்கூடிய பைரவர் உத்தராயண பைரவர். காலத்தை 2ஆக பிரிக்கிறோம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். அந்த உத்தராயண பைரவர் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பைரவர், தட்சிணாயன பைரவர் தருமபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவர். அந்த தட்சிணாயன பைரவரை மனதில் இருத்தி ஓம் காலகாலாயுத்மிகி சூலகஸ்தாயத்மிகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என்று சொல்லும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ர யோகமானது மறைந்து ஜென்மகுரின் தாக்கம் குறைந்து 7ஆம் இடத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் தட்சண காசி காலபைரவரை வணங்கி நலமாக வளமாக வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து உங்கள் வருமானத்தை தடுக்கிறார். 8ஆம் இடத்துல ராகுவான் அமர்ந்து அந்த வருமானத்தின் மூலியமாக வீட்டில் சந்தோஷத்தை கெடுக்கிறார். வருமானம் என்ன அர்த்தம்? வருமானம் வந்தால் தான் மானம் என்ற தன்மானம் கிடைக்கும். அப்படியாப்பட்ட அந்த வருமானம் தடைபடக்கூடிய இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடனை, நோயை, எதிரியை கொடுத்து உங்களுடைய வருமானத்தை தடுத்து தன்மானத்தை இழக்க செய்யக்கூடிய நேரத்தில் கோயில் கொலனு போய் இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்களை நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் திருக்கடையூரில் அருள்பாலிக்கக்கூடிய அபிராமி. என கடகராசி அம்பாளின் அருளாசியை முழுமையாக பெற்ற ராசி. சந்திர பகவானின் நாயகியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஆளக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அப்படியாப்பட்ட இந்த கடகராசியில் கடன்கார யோகத்தை சரி செய்யணும்னா அபிராமியை வழிபடணும். அபிராமியுடைய ஸ்தோத்திரம் படிக்கணும். அபிராமியை வழிபடும் போது தீராத கடன் தீரும், தீராத நோய் தீரும், வழிக்கு வராத எதிரிகளும் வழிக்கு வருவார்கள். அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் அபிராமியை வழிபட்டு நலமாக வளமாக
வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கான சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான். சிம்ம ராசிக்கு தொழில் இழப்பீடா, வாகன இழப்பீடா, குடும்ப இழப்பீடா, நட்பு இழப்பீடா என்று இழப்பீடுகள் லைனாக இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டமத்து சனி. ஜென்மத்தில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான். சூரிய பகவான் ஆட்சியாக பயணம் செய்கிறார் உங்கள் ராசியாதிபதி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரத்தையே சீண்டி பார்க்கக்கூடிய நிகழ்வு. உங்கள் ஈகோவை கிளாஷ் பண்ணுவாங்க. ஆனால் சனி வக்ர யோகத்தில் பல்வேறு லாபங்களில் இருந்தாலும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நார்மல் ஆகுவார். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்கும். இப்பொழுது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இப்போ ஒரு தொழிலாளி இருக்காங்க, அந்த தொழிலாளியால் தொடர்ந்து உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்த தொழிலாளிகிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படியாவது பிரட்டியாவது கொடுத்து அந்த தொழிலாளியை நீக்கி நிம்மதியாயிடணும், இல்லைன்னா எதிர்காலத்தில் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு உறவுகளால் நாளைக்கு சிக்கல் ஏற்படுதுன்னா இப்பயே காமிக்கும். இந்த நேரத்தில் அந்த உறவுகளை கரெக்டாக நீங்கள் கழட்டி விட்டுறணும். அப்போ எதிர்கால பிரச்சனைகளை இன்றே காமிக்கக்கூடிய இந்த அற்புத நாளில் எதிர்கால பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு தீர்த்து வைத்துக்கொண்டு நலமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மனாவே ஆளுமை, அந்த ஆளுமையில் மைசூர் மகாராஜாக்கள் ஆண்ட புண்ணிய பூமி. அந்த மைசூரையே ஆளக்கூடியவர் யாருன்னா சாமுண்டீஸ்வரி. சப்த கன்னிமார்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவள் சாமுண்டீஸ்வரி. அந்த சாமுண்டீஸ்வரியின் கோயில் இருக்கக்கூடிய இடம்தான் மைசூர் சாமுண்டீஸ்வரி மலை. அந்த சாமுண்டீஸ்வரியை மனதில் இருத்தி நீங்கள் எப்பயாவது ஒரு சம்மரில் டூர் போகணுன்னா சாமுண்டீஸ்வரி போய் பாருங்கள். அம்மனை தேடி தேடி போய் வழிபட வேண்டும். இது சிம்ம ராசியின் யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை சாமுண்டீஸ்வரியை வழிபடணும். சாமுண்டீஸ்வரி வழிபடுறதுக்கு உகந்த நாள் இது. வெள்ளிக்கிழமை அதிகாலை சாமுண்டீஸ்வரி வழிபாடு. சுக்கிரதோஷத்தை நீக்கக்கூடியவள், அதிகார பதவியை கொடுக்கக்கூடியவள், தொழிலை கொடுக்கக்கூடியவள். அப்படியாப்பட்ட அந்த சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு தொழிலில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை இன்றே கணித்து அந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் ஒரு அற்புத நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் சாமுண்டீஸ்வரி அருளால் சிக்கல் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குருமன் ஏறி அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்தில் நகர்ந்து வக்ரகாலத்தில் பல்வேறு பலன்களை தர காத்திருக்கிறார். இன்றைய வேலை இன்றைய பலன் தராது, அலைச்சல்களை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் பலன் தருவதற்கு இன்று உழைக்க வேண்டும். ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறீங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, நீண்ட நாள் சம்பளம் பாக்கி கடுமையாக உழைக்கிறீங்க. ஆனால் வருங்காலத்தில் இதையெல்லாம் வட்டி மூலமாக வாங்கிக்க முடியும். அப்படியான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்குது. இந்த சிம்ம ராசியில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும்போது தாயாருடைய உடல்நிலை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உறவுகளோடு ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரியாக கையாள வேண்டும். அலுவலகத்தில் அதிகாரிகள்கிட்ட பார்த்து போகணும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள், கீழே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கேலி செய்வார்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் அனுசரித்து போய்க்கணும். இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்னாவில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாதர். இந்த அரங்கநாத பெருமான் இருக்கார் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கிறார், ஸ்ரீரங்கப்பட்னாவில் அருள்பாலிக்கிறார். அதே போல் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கிறார். 3 ஸ்டேட்லேயும் இருக்கார். அப்படி படுத்த பெருமாளை கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டும். அந்த ஸ்ரீரங்கப்பட்னாவில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாதரை வழிபட்டு சக ஊழியர்களை அனுசரித்து சென்று உயர் அதிகாரிகள் பாராட்டை பெற்று
அலைச்சல்கான விஷயங்களை செய்து லாபத்தை ஈட்டும் நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் அரங்கநாதர் அருளோடு அலைச்சல்களுக்கான லாபத்தை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கல துலா ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சந்திர பகவான். முயற்சிகள் தடைகளோடு வெற்றி. அதே சமயத்தில் முன்னேற்றமான பாதைக்கான வழி தெரியும் நாள். ஒரு கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறோம், அந்த கம்பெனிக்கான கடன் கிடைக்கும். கம்பெனிக்கான வருமானத்திற்காக சொத்தை விற்றாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். வீணா போன பொருட்களை விற்றாவது பயனுள்ள பொருட்களை வாங்கும் நாள். தங்கம் விற்று தகரம் வாங்கல, தகரம் விற்று தங்கம் வாங்குறீங்க. பயப்படாம இறங்குங்க. ஏன்னா குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து உங்களை வழி நடத்துகிறார். அப்படி ஒரு அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் பலிக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கம்பெனிக்கு போகிறோம், கம்பெனியில் நான் படித்தது மெக்கானிக்கு, ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனும் பண்ண சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரே தெரியாது, ஆனால் வேலை கிடச்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக் தொழில் பண்ணுறோம், கம்ப்யூட்டரை கிளாஸ் வச்சு படிச்சுட்டு டெய்லி படிக்கிறோம், டெய்லி தெரிஞ்சுக்கிறோம், டெய்லி போய் அப்ளை பண்ணுறோம். அப்போ கம்ப்யூட்டரும் தெரிஞ்சு போச்சு. பரவாயில்லப்பா, கம்ப்யூட்டரில் செம்மையாக விளையாடுறீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் அதே விஷயத்தில் கம்ப்யூட்டர் தெரியலன்னு சொல்லிட்டிங்கன்னா வேலையும் போச்சு, உங்களால் முழுசாக கற்றுக்கவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம். கடுமையான முயற்சி, மிகப்பெரிய பலன். இங்கே ரிஸ்க் எடுக்க முடியாத நேரம்னு ஒன்று இருக்குது, அப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ ரிஸ்க் எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான நேரத்தில் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜர், இந்த தியாகராஜ பெருமானுக்கு ஒரு பவர் உண்டு. என்னன்னா, ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கிறதுல கிங் அவர். நீங்கள் எப்போல்லாம் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் தியாகராஜ பெருமான் கோயிலே ருண விமோசன லிங்கேஸ்வரன் இருப்பார். கடனை அடைக்கக்கூடிய லிங்கம். அவர் கடன் வாங்கியாவது ரிஸ்க் எடுத்தால் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம். உலகத்திலேயே மிகப்பெரிய தேர், ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆழித்தேர் தான். அசைந்தாடும் ஆழித்தேரை காண கண்கோடி வேண்டும். அப்படியாப்பட்ட அந்த ஆழித்தேரில் வலம் வரும் தியாகராஜ பெருமான் எந்த ஒரு விஷயத்திலையும் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடிய திறன்களை தரக்கூடியவர். இன்றைய நாள் தியாகராஜ பெருமானை வணங்கி கடுமையான முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான். தனம் வேற, பணம் வேற. பணம் என்பது புழங்கும் பணம், தனம் என்பது பொருள். அப்ப தனமும் பணமும் ஒரு சேர கிடைக்கும் நாள். ஒரு பணம் கிடைக்குது. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நகை எடுத்து போகணுன்னு ஆசை. ஆனால் நகையை வச்ச நகைக்கே வட்டி கட்ட முடியல, வச்ச நகையே மீட்க முடியல. அப்போ ஒரு நகை மூழ்கிவிடும் என்று பயந்து கொண்டிருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு வட்டி கட்டியாவது அந்த நகைகளை மீட்டு அணிந்து கொள்ளும் பாக்கியம். அப்படி ஒரு அற்புத நாள். அதே போல் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, புதிதாக வாகனத்திற்கு டியூ கட்ட முடியல. இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் உடைக்கிற மாதிரி பண வருவாய் அதன் மூலியமாக தடைகள் உடைய பெற்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாள். அதே போல் என்னதான் உங்கள் அம்மா உங்களை வெறுத்தாலும் உங்கள் அம்மாவை நோக்கி தான் உங்களுடைய ஆத்மாவானது பயணம் செய்து கொண்டே இருக்கும். அது கர்ம வினை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அம்மாவிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மன நிறைவடையும் நாள். விருச்சிகராசிக்காரர் ஒரு தெளிவுக்கு வந்துடணும். எங்கள் அம்மாவுக்கு செய்வது என்பது கர்மக்கடன். அந்த கர்மக்கடனை நீக்கினால்தான் என்னுடைய ஆத்மா சந்தோஷப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், தாய்க்கு செய்ய வேண்டிய செலவினங்களை செய்து உங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய நாள் உங்களுடைய பணவரவும் தனவரவும் ஏற்பட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, உங்கள் தாயாருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது என்று
சந்தோஷமான மனநிலை நிலவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்கள் மதுரை திருமோகூர்ல ஒரு பெருமாள் இருக்கார். 108 திவ்ய தேசங்களில் அவரும் ஒருத்தர். இந்த திருமோகூர் பெருமாளுக்கு என்ன சிறப்புன்னா, மனதார ஒரு விஷயத்தை நீங்க வேண்டிக்கிறீங்க, அதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனா நீங்க வேண்டிக்கிட்டதுக்காக அந்த புள்ளியில போய் நிறுத்திட்டா திருப்பி எடுத்துட்டு வந்துருவார் வெளில. ஏன்டா அங்கே கொண்டு நிறுத்தின, நீ தான்டா கேட்ட, நான் கொண்டு நிறுத்திட்டேன். இந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி, இந்த ஒரு நாள் சிஎம்னா ஒரு நாளாவது ஒரு சிஎம்மாக இருந்துட்டு வெளில வராங்க இல்லையா, அந்த மாதிரி உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நீ சார்ந்த துறையில் மிகப்பெரிய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புத தெய்வம் திருமோகூர் பெருமாள். இந்த பெருமாளை மனதில் இருத்தி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பெற்று தனவரவோடும் பணவரவோடும் நலமாக வளமாக வாழ்த்துக்கு. தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குழப்பங்களை கொடுப்பார், சிக்கல்களை கொடுப்பார், மன வலியை கொடுப்பார், நீண்ட நாள் அலைச்சல்களை கொடுப்பார், ஒரு விஷயத்தில் சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு சூழல்களை கொடுப்பார். இத்தனை கொடுத்தாலும் எதிர்பாராத பணவரவு அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் வரும். இன்னைக்கு சிக்கல் பண்ணுங்க, இன்னைக்கு குழம்பிக்குவாங்க, குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். ஒரு விஷயத்தை செய்யும்போது 10 முறை யோசிங்க. குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், 7ஆம் இடத்தில். அதே போல முயற்சி தடை ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். இத்தனை இருந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து செல்லக்கூடிய சூழல் வரும். எதிர்பாராத திருப்பம் வரும். அடுத்தடுத்து வரும் நாட்களில் பண வருவாய் கிடைக்கும். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர் இன்றைய நாளை பொறுத்தவரை குழப்பங்களை தவிர்ப்பதற்காக, சிக்கல்களை தீர்ப்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர். சிங்காரவேலருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கிருத்திய நட்சத்திரத்தின் நாயகன். கிருத்திய நட்சத்திரம்னா என்ன? அதிகார பதவி, ஆளுமை பதவி, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல். ஒரு குடும்பத்தில் நான் தான் எல்லாமே, ஆனால் என்னை இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று வரலையும் மதித்தவங்க நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பண வருவாயில் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டா அதனால் மரியாதை போச்சு. இப்போ அந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடு சிக்கல் சிங்காரவேலர். வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை சிக்கல் சிங்காரவேலர் பாருங்கள். இந்த சிக்கல் சிங்காரவேலர் மனதில் இருத்தி இன்றைய நாளில் பிரார்த்தனை செய்து கொண்டால் அடுத்தடுத்து வரும் அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய பண வருவாய் ஏற்பட்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கும் யோகம் பெறும். இந்த நல்ல நாளில் சிக்கல் சிங்காரவேலர் வழிபட்டு நலமாக வளமாக வாழ்த்துக்கள். மகர ராசிக்கல்ல மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரபகவான். 12ஆம் இடத்துல சந்திரபகவான் என்ன பண்ணுவார்? விரய செலவு கொடுப்பார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல குரு பகவான் கடனை கொடுக்குறாரு, வருமானத்தை தடை பண்ணுறாரு. 7.5 சனி திருப்பி ரொம்ப கடுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. முடிஞ்சு போச்சுன்னாங்க, இன்னும் முடியலையாட்டுக்கு வச்சு செய்கிறாரு அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை விரய செலவு செய்தாவது குழப்பங்களை தீர்த்து கொள்ளும் நாள். விரய செலவு செய்தாவது வாகனத்தை பழுது நீக்கம் செய்யும் நாள். விரய செலவு செய்தாவது வெளியூர் பயணம் மேற்கொண்டு ஆன்மீக வழிபாடு செய்யும் நாள். இந்த நல்ல நாளில் திருக்கோவிலூரில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், உலகத்தையே தன்னுடைய காலால் அளக்கக்கூடிய பெருமாள், உலகளந்த பெருமாள். அதே போல் ஒரு அலுவலகத்தில் எத்தனை துறை இருந்தாலும் அத்தனை துறையிலையும் மூக்க நுழைச்சி அத்தனையும் தெரிந்து கொண்டு அந்த அலுவலகத்தில் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி மாதிரி வளம் வரக்கூடிய அற்புதமான ராசி இந்த மகர ராசி. காலத்துக்கும் தொழிலாளி தான், ஆனால் முதலாளி மாதிரி வளம் வரலாம். அப்படி வரக்கூடிய இந்த மகர ராசிக்கு உலகளந்த பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் அனைத்து விஷயங்களிலும் விரய செலவு செய்தாது வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்கல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரபகவான்.
11ஆம் இடத்துல சந்திர பகவான் என்பது 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய யோகத்தை மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஜென்ம சனி பக்ர யோகம். குரு பகவான் 5ல், இன்றைய நாள்லேயும் 11ஆம் இடத்துல குரு பகவான். அனைத்தும் சேர்ந்து திடீர் லாபத்தால் தொழிலில் வளர்ச்சி காணும் நாள், நீண்ட வருமானம் கிடைக்கும் நாள், உலகெங்கும் வாழக்கூடிய உறவுகளோடு இணக்கமாக செல்லும் நாள், பிரிந்திருந்த உறவுகள் கூட சேர்ந்து வந்து உங்களை சிறப்பு செய்யும் நாள். இவெல்லாம் எவ்வளவு கேவலமா என்ன பேசுனா, இன்னைக்கு இவெல்லாம் என்னை பாராட்டி பேசுறான், இவெல்லாம் என்னை தன்னுடைய வீட்டுக்கு திருமணத்திற்கு அழைக்கிறான் அப்படின்னு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளும் ஒரு அற்புதம் நாள் இந்த நாள். இந்த நல்ல நாள் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்காக ஆலங்குடியில் அருள்பாலிக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர். எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நவகிரக ஸ்தலத்துக்கு போனால் நவகிரகத்தை டைரெக்டாக கும்பிட்டுக்கிறது. ஆனால் நவகிரக ஸ்தலத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பார்த்து விட்டு தான் நவகிரகங்களை பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. இப்போ ஆலங்குடி போகிறீங்கன்னா டைரெக்டாக தட்சிணாமூர்த்தியை பார்க்கறதில்ல, குருவின் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்ப்பதல்ல, ஆபத் சகாயேஸ்வரர் என்ற சிவபெருமானை பார்த்து விட்டு தான் குருவின் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்க்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் ஆபத் சகாயேஸ்வரர் மனதில் இருத்தி வரக்கூடிய லாபத்தை பெற்று வரக்கூடிய உறவுகளை அனுசரித்து மன நிம்மதி அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மீன ராசிக்கால மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன பண்றாரு? பதவியை தக்க வைத்துக் கொள்ள உறவுகளை பயன்படுத்தும் நாள். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, இந்த வேலையில் சில இடையூறுகள் இருக்கு, தெரிந்தோ தெரியாமல கவனக்குறைவால் சில தவறுகளை செஞ்சிட்டீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த உறவுகளை சொல்லி, யார் வேலைக்கு சேர்த்துட்டாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி, இப்போ நான் தப்பாக பண்ணிட்டேன், அவர் என்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கார், ஏதாவது சொல்லுங்கள், அதை நான் சரி பண்ணிடுறேன், வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லுங்கள், 7:30 வரை நடக்குது, வம்பு வேண்டாம் என்று உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்டு உறவுகளின் அனுசரணையோடு உங்கள் வேலைகளை தக்க வைத்துக் கொள்ளும் நாள், வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நாள், நிலையான வாழ்க்கைக்காக போராடும் நாள். இந்த நல்ல நாள். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் யோக தெய்வம் என்ன? மீன் விழியால் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி. இன்றைய நாளை பொறுத்தவரை அருகில் உள்ள சிவாலயம் போங்க, அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை மீனாட்சியாக நினைத்து வழிபடுங்கள், சொக்கநாதராக நினைத்து வழிபடுங்கள். சிவனை சொக்கநாதராகவும் மீனாட்சியை அங்கே இருக்கக்கூடிய அம்பாளாகவும் வழிபடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைய நாளில் ஃபஸ்ட்டு தொழிலில் என்ன சிக்கல் இருக்குன்னு ஒரு சார்ட் பண்ணிக்கணும். குழப்பம் வரும்போது தான் இறை வழிபாட்டை மேற்கொண்டு தெளிவு பிறக்க வேண்டும். தெளிந்த குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். நீங்கள் மன தெளிவடைந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடியும். அது மீனராசியின் மிகப்பெரிய அடிப்படை தத்துவம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும், கோயில் கொள்ளணும், போகணும், சாமி கும்பிடணும், கும்பிட்டு தெளிஞ்சி தெளிவான சிந்தனையோடு கெத்தெல்லாம் விட்டுட்டு யார் உங்களுடைய உறவுக்காரர்களோ அவர்களை அனுசரித்து சென்று வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான பாதைக்கு செல்வதற்கான வழிகளை தேட வேண்டும். இன்றைய நாளில் மீனாட்சியோட அருளோடு குழப்பங்கள் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம். இந்த ஜன ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கு. 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம், கனவு தொல்லை,
கணவன் மனைவி உறவு, படுக்கை சுகம் இதெல்லாம் குறிப்பது 12ஆம் இடம். ஆசை, ஒரு மனிதனுடைய ஆசையெல்லாம் குறிப்பது 12ஆம் இடம். அதில் போய் செவ்வாய் சுக்கிரன்லாம் சேர்ந்துச்சுன்னா டிவோர்ஸ் ஜாதகம்னு சொல்லிடுவாங்க, டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். அப்படி உள்ளவர்கள் இன்றைய நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான், திருத்தணி முருகன் வந்து வள்ளியை மனமுடித்த ஸ்தலம், சுக்கிரன் தோஷம் போக்கக்கூடிய ஸ்தலம். இன்றைய நாளில் பூராட நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாளில் மனைவியால் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், கணவனால் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், டிவோர்ஸ் ஆக போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, பிரிய மனமில்லை ஆனால் பிரிஞ்சதாக ஆகணுங்கிற சூழல் இருக்குது அப்படின்னா திருத்தடியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமானை, தணிகாசல மூர்த்தியை மனதில் இருத்தி அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபமிட்டு வில்வ மலர்களால் அர்ச்சனை செய்து கொள்ளும்போது உங்களுடைய விவாகரத்து வழக்கானது முடிவிற்கு வந்து விவாகரத்து நீக்கப்படும், மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கூட கொடுக்கப்படலாம். அப்படி ஒரு அற்புத நாளில் தணிகாசல மூர்த்திக்கு வில்வார்ச்சனை செய்து கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.